வணக்கம் நண்பர்களே, கார்டன் அப்டேட் தான். அவரைக்காய் பறிக்கிறேங்க. ஒரு 10-15 அவரைக்காய் காய்ச்சிருக்கு. சரி அப்படின்னு பறிக்கிறேன். நல்ல மழைங்க ஏரியாவில். ஒரு 2 தொட்டி உடஞ்சி போச்சு. அது 2 தொட்டி மாற்றினேன். பிளாக்கில் தொட்டி. ஒரு தொட்டி 100 ரூபான்னு வாங்கினேங்க. இந்த நட்டு வச்ச செம்பருத்தி செடி, அந்த பக்கம் நட்டு வச்ச செம்பருத்தி செடியெலாம் நல்லா பிடிச்சிருச்சுங்க. இது ஆரஞ்சு கலரு, இது ரெட் கலர். இதை பாருங்கள், பத்தலை கொடி கூட ஒன்று நட்டு விட்டேன். பிடிச்சிருச்சு இப்போ நல்லா இந்த மழைக்கு. இந்த சுரக்காய் பிஞ்சு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே கூட காட்டினேன். ஒரு காய் எடுத்து சமைச்சோங்க. இது கொஞ்சம் ஏதோ டெம்பரரியாக ஒரு அந்த பாலமல்லி செடிக்கு இதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். கொடி அதில் ஏறட்டும்னு. எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் தாய்மாமா வந்தாங்க எனக்கு கார்டனிங்கில் ஃபுல் ஹெல்ப்பு. அதுக்கப்புறம் இது ஒரு பிங்க் கலர் பூ பூக்குங்க. இலை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? 2 இலை. ஆக்சுவலாக நான் சின்னப்போ இதே போல் 2 இலையில் ஒயிட் கலர் பூ பூக்கிற செடி கூட வச்சுருந்தேங்க. அது நான் ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்தேங்க. அந்த ஒயிட் கலர் பூ இருக்குது. ஒயிட் கலர் பூ இப்போ கூட அங்கங்கே பார்க்குறேன். ஆனால் விதை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது பிங்க் கலர் ஹைவே ரோட்டில் இருந்தது. 2 வீலரில் போகும்போது பார்த்தா கீழே நிறைய செடிங்க நாற்று இருந்தது. சரி, ஒரு செடி கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு செடி சின்னதாக நாற்றா பிடிங்க கொண்டு வந்து ட்ரை பண்ணேன். பிடிச்சிருக்குங்க. கொஞ்சம் குறுமரமாக வருங்க. அது பாருங்க, அவரைக்காய் காய்ச்சிருக்கு. இது மருதாணி செடிங்க. நான் தான் சொன்னலைங்க, மரமாகவே இருந்தது மருதாணி செடி. அந்த காய்ச்சி விட்டதுனால இப்போ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த தேக்கு மரத்துலேயும் இலையெல்லாம் காய்ச்சி விட்டோம் இன்றைக்கி. இந்த கொய்யா மரத்தை கட்டி விட்டோம் கொஞ்சம் டைட் பண்ணி. கொஞ்சம் அப்கிரேடிங் மாதிரி கொஞ்சம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பண்ணோம் சண்டேன்றதுனால. மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது புதினா செடி, தக்காளி. இந்த அன்னாச்சி செடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இவர் 2 வருஷம் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது பார்க்குறதுக்கு, மகசூல் பார்க்குறதுக்கு. அதே போல் பப்பாளி செடி, இதுவும் விதை போட்டு தான் வந்தது. பூ எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இது செம்பகப்பூ சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கலர் செம்பகப்பூ. கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன். இப்போ தான் புதுசாக இந்த மழைக்கு துளுக்கிறாரு. ரோஸ் கூட ஒரு 6 பூ பூத்துதுங்க, பன்னீர் ரோஸ். கட் பண்ணிட்டேன். குல்குண்டு தெரியும் இல்லைங்களா? ரோஸும் தேன் போட்டு பனங்கற்கண்டு போட்டு செய்வாங்களே, அதை ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். குல்கண்டு. மற்றபடி சாமந்தி பூ ஒரு செடி வாங்கிட்டு வந்தேன். அதை நட்டு வச்சுருக்கேன். இன்னும் அது புது தொட்டியில் நடலை, அப்படியே கவர்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி வந்து 2 தொட்டியை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிட்டேன். இது கூடயே இந்த தங்க அரளியா எல்லோ கலர் பூ அது வாங்கி வந்து, அதுவும் மரமாக இருந்தது. கட் பண்ணிட்டேன் சொன்னீங்களா? அதில் இப்போ காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரளி செடிக்கு இந்த சைடாக காம்பவுண்டுக்கு இனி பறிச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, பன்னீர் ரோஸு. அந்த பன்னீர் ரோஸ் வெளியில் வச்சுருக்கேன் சொன்னீங்களா. இதுவும் ஒரு சிவப்பு கலரு கஸ்தூரி பூவும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செம்பருத்தி செடி நல்லா அரும்பு விட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரெட்டடுக்கு ரெட் கலர் செம்பருத்தி செடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த எலுமிச்சஞ்செடியும் இந்த மழைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண மாட்டியும் நல்லா பிடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காய் காய்க்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 பிஞ்சு இது பாருங்கள்.
இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இவ்வளோ சின்ன சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஆனால் பிஞ்சு இருக்குது, ஒரு 2-3 இருக்குது. நம்ம ஃபேமிலிக்கு தேவையானது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முருங்கை செடி. ஆஸ் யூஷுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. இந்த பூண்டு செடி நான் டூட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ், பெருசாக பலன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எலி கிண்டி விட்டுச்சா என்னன்னு தெரியல. ஒரு 2-3 பூண்டு செடி தான் வந்தது. இப்போ அவர் கூட இருக்காரான்னு தெரியல. ஆனால் அந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி மட்டும் நல்லா பிடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சிவப்பு பொன்னாங்கண்ணி பூண்டு செடி அவ்வளோவா ஒன்றும் ரிசல்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோ 1 2 இது 1 3 ஒரு 3 செடி. இது ஒன்றுங்க 4. இதெல்லாம் கோரக்கிழங்கு புல்லுங்க. 4 செடி வந்திருக்காரு. அப்புறம் வந்து அந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி ஜூம் பண்ணியிருக்கேன். அவர் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்காரு. மற்றபடி இந்த பக்கம் வெண்டைக்காய் செடி ட்ரை பண்ணியிருக்கேன், பாத்தி மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி. விதை போட்டிருக்கேன், வருமானு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ரிங்கில் கூட கொஞ்சம் விதை போட்டிருக்கேன். வந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி நான் அப்டேட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் ஒரு 2 ரிங் வாங்கி போட்டு வீட்டு கழிவுகள், அப்புறம் இந்த நம்ம செடியிலேருந்து எடுக்கிற இலைகள் அதெல்லாம் போட்டு மக்க வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மக்கின வாட்டி எருவாக பயன்படுத்திக்கலான்னு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேவரட் செம்பருத்தி செடி பூத்திருக்காரு, ஒரு 10 பூக்கிட்ட. கருவேப்பிலை செடியும் நல்லா இதெல்லாம் கட் பண்ணி விட்ட வாட்டி நல்லா கிடைக்குது இல்லைங்களா. அதுக்கு வெயில், சூரிய வெளிச்சம், மழை தண்ணி எல்லாம் அதனால் கொஞ்சம் நல்லாவே செழிப்பாக இருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மல்லிச்செடி நல்லா வேரோடு கட் பண்ணி விட்டுட்டேன், அறுத்து விட்டுட்டேன். திருப்பி புதுசாக இங்கே தாங்க இப்போ ரொம்ப அப்படியே அடர்த்தியாக காடு மாதிரி இருக்குது. சங்குப்பூ, ப்ளூ சங்குப்பூ செடியும் மயில் மாணிக்கம் செடி போயிடுச்சு, திருப்பி புதுசாக வருது இந்த மழைக்கு. அதெல்லாம் ஏஜ் ஆகிடுச்சு, திருப்பி புதுசாக வந்து திருப்பி வர ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் அடுத்த க்ளீன் பண்ணும்போது இங்கே தான் க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன் நலமுடன். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க அம்மா அப்பா ஐஸ்வர்யன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.